Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது தந்தூரி டீ ரெசிபி. சோ கடைகள்ல இந்த டீ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிருப்போம். அதே டீயை அதே மெத்தட்ல மண்பானையை சூடு பண்ணிட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தந்தூரி டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 4 கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி துண்டு சேர்த்துட்டு நல்லா இந்த சின்ன உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் ப்ளூப்பர்ஸ் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி போட்டு நல்லா இடித்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் இருக்கும். இன்றைக்கி வந்து 2 கிளாஸ் டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் டீயை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே மெத்தட்லாம். அதுக்கப்புறமா 2 கிளாஸ்க்கு தேவையான டீ தூள் சேர்த்தாச்சு. இதில் இப்போ இந்த இடிச்ச இந்த மசாலாவை போட்டுக்கலாம். ஸோ டீ தூளும் அந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல கொதி வந்துடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா டீ ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பானையை அதுக்கு முன்னாடி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பானை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுப்பில் நீங்கள் வச்சுட்டு நல்லா சுற்றிலும் சூடு பண்ணி விடணும். ஸோ இடுக்கியோ இல்லை ஒரு கனமான துணியோ வச்சு நீங்கள் சுற்றிலும் திருப்பி விட்டு இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு நல்லா சூடு பண்ணணும். இந்த பானை ஒரு பக்கமாக சூடு ஆகிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கொதி வந்ததுக்கப்புறமா இதோட பால் ஆட் பண்ணிக்கலாம். பானை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக சூடு பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த அடுப்பில். ஸோ பானை வந்து எவ்வளோ நீங்கள் நல்லா ஹீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த டீ வந்து ஊற்றும் போது நல்லா பொங்கிட்டு அந்த தந்தூரி டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் பானை நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி சுற்றி வச்சு நீங்கள் அந்த பானையை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் இந்த டீக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து டீ வந்து லைட்டாக தான் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால கொஞ்சமாக நான் டீ தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக சாப்பிடுவீங்களா, உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீ தூளும் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பானையை நல்லா கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த பானையை சூடு பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா லேசாக கையில் பட்டுட்டா கூட ரொம்ப சூடு பட்டுடும். ஸோ மண்பானைன்றதுனால ஓவர் ஹீட்டாகவே இருக்கும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நான் டீ தூள் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப லைட்டாக இருக்குன்றதுனால. கொஞ்சம் பால் நல்லா பொங்கி வரும். நல்லா கலந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு வெசலில் ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் பெருசாக எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த சூடு பண்ண பானையை வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ண டீயை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டுடலாம். செம்ம சூடாக இருக்குது. கட மேலே பொங்கிட்டு வரும் அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு பானை. இன்னமும் கூட நீங்கள் நல்லா சூடு பண்ணிக்கலாம் பானையை. முடியல ஐயோ, பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. தம்பி டீ இன்னும் வரல. ஸோ செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு.
அவ்வளோதான், நம்மளோட தந்தூரி டீ ப்ரிப்பேர்ட் ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.